என்னோட பேர் முத்துக்குமார். நான் இங்கே பக்கத்தில் செம்மேடுன்னு சொல்லி இங்கே மூலிகை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஈஷா பொறுத்தப்பட்ட பயிற்சிகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெறும் தியரியாக மட்டும் இருக்காது, ஒரு ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். அதுமாதிரி நம்ம கிளாஸ் எடுத்த அண்ணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியல, அவங்க எத்தனையோ வருஷம் அந்த ஃபீல்டில் கற்றுக்கிட்டதை நமக்கு அவ்வளோ ஈஸியாக நம்ம கையில் கொடுக்குறாங்க. எப்படி நம்ம செய்யணுங்கிற அந்த ஆர்வம் தெரியுது. ஒரு அக்கா கேட்டாங்க, உங்களுக்கு கவனிச்சிங்களான்னு தெரியல, அந்த தேக்கு மரம் அவங்க எப்பயும் அவங்க தோட்டத்தில் வச்சிருக்கோம், அது கூட பண்ண வைக்கிறப்ப அண்ணா சொன்னாங்க, இந்த கீரைக்கு நம்ம தண்ணி அதிகமாக கொடுக்க தேவை இருக்கும். இந்த தேக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதிர்வு தன்மை நம்ம கீரைக்கு தண்ணி அதிகமாக மண்ணில் தண்ணி அதிகமாக கொடுக்குறப்ப அதோட முதிர்வு தன்மை பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு நுணுக்கமாக எல்லாமே சொல்றாங்கிறது உங்களுக்கு அது மூலமா நமக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்ப அண்ணா திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா, இப்ப ஒரு கெமிக்கல் இல்லாம ஒரு ஆர்கானிக்கா நம்ம பண்றோம். அது பண்றப்ப பார்த்தீங்கன்னா அது பொருளை விற்கிறது மூலமா நமக்கு ஒரு பொருளாதார தேவை நிறைவேறுது. அதற்கான ஒரு பெரிய முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முதல்ல ஒரு கெமிக்கல் ஃப்ரீயா நல்ல பொருள் கிடைக்குது. இப்ப அந்த ஆர்கானிக்கா செய்யறவங்க எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ஒரு வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கானிக் பொருட்கள் அவங்களும் அவங்க குடும்பம் எடுத்துக்கிடுவாங்க. அதுதான் அது எனக்கு மிகப்பெரிய பலனா தெரியுது. அந்த பொருளாதார தேவையை காட்டிலும் அது ஒரு பெரிய பலனா எனக்கு தெரியுது. ஏன்னா இப்ப முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் நம்ம கேன்சர் அந்த மாதிரிலாம் வரதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போற குழந்தைகளுக்கே கேன்சர் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்க்குறோம். எங்கேயோ 1-2 நடந்ததெல்லாம் மாறி இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், கார்பரேட் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா கேன்சருக்கு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அந்த அளவுக்கு இப்ப ரொம்ப வேகமா பரவிட்டே வருது. அதனால இது நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, எனக்கு தேவையான உற்பத்தி நம்ம பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறது நான் உறுதியா இருக்கேன். ரொம்ப நன்றி.